இதெல்லாம் விவாதிக்க வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். பொதுவெளிக்கு வந்துருச்சு. உங்களது சொந்த மைத்துனரே இதை சொல்லிவிட்டதன் காரணமாக உங்கள் மாமனார் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி? பேஸ்கெட் பால் ஃபெடரேஷனோட தலைவரா? சொல்லுங்கள். அந்த மாதிரி ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார் சார். பிரசிடென்ட் பேஸ்கெட் பால் அசோசியேஷன், அப்புறம் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட தலைவர். உங்கள் மாமனார்கிட்ட சொல்லி 2 கோடி ரூபாய் நிதி கொடுத்தா உங்களை தலைவராக மாட்டாங்களா? சொல்லியா துட்டு கொடுத்தா லீடராக போகிறாங்க. அவள் தானே உங்களோட ஐடென்டிட்டினா? உங்களுக்கு என்று என்ன அடையாளம்? ஃபேமிலிக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரியுதா? ஏற்கனவே திரு ஆதவ் அவர்களின் மனைவி அவர் எடுக்கிற, பேசுகிற, எழுதுகிற எதற்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை என்று ஒரு இன்ஸ்டாலே அதுவே அவர்கள் ஒரு பதிவிட்டிருந்தார் என்று நினைவு. அப்போது குடும்பம் ஆதவை விட்டு விலகி இருக்கிறது என்றால் ஆதவ் விட்டு பணம் எது? இவருக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு 100 ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காங்க இவருக்குன்னு. இவ்வளோ தான், இதை வச்சு குழப்ப பார்த்துக்க. இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 100ல் 12 செலவாயிடுச்சு, ஒரு 88 தான் இருக்குது. 88 82 சொன்னாங்க, அவ்வளோதான் இருக்குது மொத்தமே. இவர் ஏகப்பட்டது இருப்பது போல் விஜய்க்கு விபூதி அடிச்சுருக்கிறாரு. அண்ணே நான் இதை செலவு பார்த்துக்கிறேன். எப்படிப்பா அண்ணே? அது மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேண்ணே. ப்ரெஸ்டீஜ் பாலிகானில் மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ் போட்டேன், 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ப்ரெஸ்டீஜ் பாலிகானில் போட்டுறாரு ஆஃபீஸ்? சொல்லுங்கள். மாமனார் அது மாமனார் பில்டிங். வாடகை எடுத்த போடுறீங்க, அது மாமனார் பில்டிங். அங்கே போடுற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது மட்டும்தான் உங்கள் வேலை. சம்பளம் கொடுக்க முடியலன்னு அவங்க வேலையை விட்டு வரட்டு விட்டீங்க.